சொந்தக்காரங்களோ பெத்தவங்களோ அவளுக்கு நல்லது தான் பண்ண வந்தோன்னு யாராச்சும் என் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் மரியாதை உங்களுக்கு கிடைக்காது, பார்த்துக்கோங்க. தம்பி விக்கி, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அவள் சின்ன பொண்ணு தம்பி. அந்த பையன் மேலே உள்ள பயத்தில் தான் வெளிநாடு போய் படிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு போய் இப்படி பேசுகிறீங்களே என அபியின் அம்மா அவன் பெற்றோருக்காய் பரிந்து பேச, ஓ வாங்க அத்தை வாங்க, எங்கடா இன்னும் நீங்கள் வாயை திறக்கலையேன்னு நினச்சேன். அது சரி, உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்தால் தானே. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அம்மா, சராசரியாக பார்த்தா நீங்களும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணோட வேதனை இன்னொரு பொண்ணுக்கு தானே புரியாமல் போயிருக்குமா? சாதாரணமாக 10ஆம் கிளாஸ் படித்த எனக்கே வரப்போகிற மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஏகப்பட்ட ஆசை இருக்குது. அப்போது அபிக்கு எவ்வளோ ஆசையும் கனவும் இருந்திருக்கும். பெரிய படிப்பு படித்த அபிக்கு அவன் மனசில் எத்தனை ஆசை கனவு லட்சியம்னு இருந்திருக்கும். அம்மா, நீ தானம்மா சொல்லுவ, ஒரு பொண்ணோட சந்தோஷத்துக்கு நீ காரணம் இல்லாமல் போகலாம், ஆனால் அவள் கண்ணீருக்கு மட்டும் நீ ஒரு காரணமாகவும் இருந்துடக்கூடாதுன்னு. எல்லாரும் சேர்ந்து கண்ணீரையும் கவலையையும் தூக்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணினா நாங்கள் எப்படிம்மா சந்தோஷமாக இருப்போம் சொல்லுமா? எதுவும் பேச முடியாமல் அவளின் அம்மாவும் கண் கலங்க அபி வந்து நின்றாள். அம்மா, அபியை கூப்பிட்டுட்டு போய் காரில் ஏறு, நாம் கிளம்பலாம். தம்பி, நான் சொல்கிறது கொஞ்சம். அவளின் அம்மா பேச வரும்போது, என்னோட கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், போங்க. அதன் பின்பு அவளின் பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், சொந்தங்கள் யாருடைய சமாதானத்திற்கும் அவன் செவி சாய்க்கவில்லை. அபியை கூட்டிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்துவிட்டான். உள்ளே வந்து சிறிது நேரத்தில், என்னப்பா, அம்மா வாங்கி வச்சிருக்கிற எல்லா நகையையும் அபிக்கு போட்டு விடுங்க. சரிப்பா, வா அபி. அவன் அம்மா அபியை கூட்டிச் சென்று அங்கிருந்த அனைத்து நகைகளையும் அவளுக்கு அணிவித்து அலங்கரித்தார். பின்பு அவள் கைகளை பிடித்து கொண்டு, அபி, விக்கி கொஞ்சம் கோபக்காரந்தாம்மா, ஆனால் மனசு சுத்தமான தங்கம். எதை செஞ்சாலும் யோசிச்சு தான் செய்வான். உங்கள் அம்மா அப்பா கிட்ட அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். உன்னோட சூழ்நிலையில் இப்படி மாறினதுக்கு தெரிஞ்சே நானும் ஒரு காரணமாயிட்டேன், என்ன மன்னிச்சிடுமா? ஐயையோ, என்னத்தை நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு அவள் பதறி போனாள். சரிம்மா, நீ அவனோட ரூமுக்கு இந்த பாலை கொண்டுட்டு போ, உனக்காக விக்கி காத்துட்ருப்பான் சொல்லிவிட்டு அபியின் உச்சி முகர்ந்து நெற்றியில் முத்தமிட்டு அவனிப்பி வைத்தார் விக்கியின் அம்மா. நடப்பதெல்லாம் கனவா நனவா? 1 மணி நேரம் முன்னால் பிறந்த வீட்டில், தற்சமயம் புகுந்த வீட்டில். மனதில் ஒரு வெறுமையோடு அறைக்குள் வந்தாள். இது இப்போது கணவரின் அறை. கூடிய விரைவில் அவர்கள் அறையாக மாறப்போகிறது. நேர்த்தியாக இருந்தது அந்த அறை. அபியை பார்த்தவுடன் எழுந்து வந்து பால் டம்ளரை வாங்கி டேபிளில் வைத்துவிட்டு அவள் எதிர்பார்க்காத தருணத்தில் அவள் காலில் விழுந்தான். அபியோ பதறிப்போனாள். ஐயோ, என்ன காரியம் பண்ணுறீங்க? ஐயோ, எழுந்துருங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாயே, அப்போ தான் நான் எழுந்துப்பேன். என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு, தயவு செஞ்சு எழுந்துருங்க. இதென்ன புது பழக்கம்? பொம்பளை காலில் ஆம்பளை விழுறது? எழுந்து கொண்டே புன்னகைத்தபடி, அது என்ன பழைய பழக்கம், ஆம்பளை காலில் பொம்பளை விழுறது? அதுதானே நம்ம பாரம்பரிய வழக்கம் என்று அபி கூற, வழக்கெல்லாம் மற்றவங்களுக்கு தான், நமக்கு இல்லை. சரி, இப்படி உட்காரு, என்னோட ஆசை எப்போவும் உண்டுமா, அதெல்லாம் வேணாம், உட்காரு. அடைச்சி உட்காருடின்னு சொல்கிறேன்ல. கொஞ்சம் பயத்துடன் பதட்டமாக கட்டிலில் அமர்ந்தாள் அபி. அவளின் கீழே அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான் விக்கி. ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க? கட்டிலேயே உட்காருங்க. இருக்கட்டும் அபி. அவளின் கரங்களை மென்மையாக பிடித்து கொண்டு, என்னை மன்னிச்சிடு அபி, எனக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்பவே ரொம்ப பிடிச்சி போச்சு. இவ்வளவு அழகான பொண்ணு பொண்டாட்டியாக கிடச்சா யாராச்சும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவாங்களா? இன்றைக்கி மண்டபத்தில் நடந்த விஷயங்கள் எதையும் நான் மனசில் வச்சுக்கல. இன்றைக்கி மண்டபத்தில் அந்த பையன் உன்னை தப்பாக பேசும்போது கோபம் வந்துச்சு. ஆனால் இவ்வளவு அழகாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வரத்தான் செய்யும். அது தப்பில்லை. அதுக்காக விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தக்கூடாது. இனிமேல் அந்த பையன் உன் வாழ்க்கையில் வரமாட்டான். அவனுக்கெல்லாம் பயந்து போய் நீ வெளிநாடெல்லாம் போக வேண்டாம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். தாலி கட்டினதுனால நீ என்னை புருஷனாக ஏற்றுக்க வேண்டாம். உனக்கு பிடிச்சிருந்தா என்னோட வாழு, இல்லைன்னா உன் விருப்பப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. நான் அங்கே அப்படி பேசியிருக்க கூடாது தான். ஆனால் உன்னோட வலியையும் வேதனையையும் அவங்களுக்கு புரிய வைக்க எனக்கு வேறு வழி தெரியலை. அதான் அப்படிலாம் பேசிட்டேன், மன்னிச்சிடுமா. அபிக்கும் கண்களில் நீர் கோர்த்தது. அனைத்து தவறும் என் மீது தான் என்றாலும் அனைவரும் என்னிடமே மாறி மாறி மன்னிப்பு கேட்கிறார்கள்.
உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லையே விக்கி. நீங்கள் செஞ்சது தப்புன்னா அதுக்கு நானும் ஒரு காரணம் தானே. சிறிது நேரம் அங்கு அமைதியான சூழல் நிலவ விக்கி தான் பேச ஆரம்பித்தான். இதுதான் இனிமேல் நம்ம வீடு, நம்ம ரூம். யாரும் இங்கே உங்களை எதுவும் கேட்க முடியாது. நீ அங்கே இருந்ததை விட இன்னும் சுதந்திரமாக இங்கே இருக்கலாம். உனக்கு இருக்கிற 3 மாதமும் உனக்கு ஒரு நல்ல நண்பனாக நான் எப்பவும் கூடவே இருப்பேன் என்று கூற அவன் கட்டிய தாலியை தொட்டு பார்த்தாள். அவளின் பார்வையை புரிந்து கொண்ட விக்கி, என்னடா இவன் தாலி கட்டினதுக்கப்புறம் நண்பனாக இருக்கேன்னு சொல்கிறானேன்னு பார்க்குறியா? முதல்ல ஒரு நண்பனா உன் மனசுக்குள்ளே வரணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு நல்ல கணவனாக இருக்க முடியுமா இல்லையான்னு முடிவு நீ தான் எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்றான். அவள் கொஞ்சம் திகைப்பில் இருந்தாள். ஒரே நாளில் என்னென்னமோ நடந்து விட்டன. விக்கியின் பேச்சு அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. வெளியே முரடன் போல் நடந்து கொண்டவன் இப்போ என்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிறானே. அவளால் நடப்பதெல்லாம் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அவள் சந்தித்த ஆண்கள் அனைவருமே ஆதிக்கம் நிறைந்தவர்கள், தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும் சுயநலம் கொண்டவர்கள், பெண்களை அடக்கியாவது அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் எண்ணம் கொண்டவர்கள். அவளிடம் காதலை கூற வந்தவனும் அப்படிப்பட்டவன்தான். அவள் பார்த்தவர்கள் எல்லாம் அவள் அழகையும் உடலையும் தான் வர்ணித்தார்களே தவிர ஒருவரும் அவள் மனதை புரிந்து கொள்ளவில்லை. அன்பை பெற முயலவே இல்லை. அவள் மனதை பொறுத்தவரை அவள் முன்னால் இருப்பது ஆண்தானா என்ற என்ன மனிதன் இவன்? ஒரு பெண் கழுத்தில் தாலி கட்டிய மறுகணமே கட்டிலில் கிடத்தி பஞ்சனையில் பரவசமாகி நானும் ஒரு ஆண் பிள்ளை என்று பறைசாற்ற பெண் அகத்தை பார்க்காமல் சுகத்தை மட்டுமே பார்க்கும் இந்த காலத்தில் இப்படியும் ஒருவனா? புரியாத குழப்பம் அபியின் முகத்தில் அப்பட்டமாய் தெரிய, நீ ஒன்றும் ரொம்ப யோசிக்க வேணாம். ஏற்கனவே நீ ரொம்ப அழுது உன் முகம் பாரு எப்படி வாடி போயிருக்கு. நிம்மதியாக தூங்கி எழுந்துரு. சரியா? காலையில் எல்லாம் பேசிக்கலாம். படுத்துக்க. அன்றைய இரவு அவளுக்கு அவள் கண்களையே நம்ப முடியாத இரவாக அமைந்தது. அபி கட்டிலின் மேல் படுக்க சொல்லிவிட்டு பாயை எடுத்து கீழே விரித்தான். ஆதி, ஏன் கீழே பாயை விரிக்கிறீங்க? நீங்களும் மேலேயே தூங்குங்க. பரவாயில்ல அபி, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். மெத்தையில் தூங்குற சுகத்தை விட தரையில் பாய் விரித்து தூங்கினா தான் சுகமாக இருக்கும். கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. எதையும் நினச்சி பயப்படாமல் வருத்தப்படாமல் நிம்மதியாக தூங்குங்க என்று அவனுக்கு தூங்க ஆரம்பித்தான். சிறிது நேரம் கண்களை மூடி கட்டிலில் அமர்ந்தபடியே அபி தூங்கிவிட்டாள். இரவில் கொசு தொல்லை தாங்க முடியாமல் முழித்தவன் கொசு மருந்தின் சுவிட்சை போட்டுவிட்டு கட்டிலில் சாய்ந்து கிடந்த அபியை அவள் தலையை லேசாக சாய்த்து படுக்க வைக்க முயற்சி செய்தான். திடுக்கென முழித்து பயந்தவள் கத்த வாயை திறக்க விக்கி அவள் கைகளால் அவள் வாயை